இனிய பாரதியின் சகாக்களாக செயற்பட்டவர்கள் அல்லது இனிய பாரதியின் அந்த கட்டமைப்பில் இயங்கிய பலர் போதை வஸ்து மாபியாக்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இனிய பாரதி எதற்காக மன்னார் சென்று அங்கு அன்றைய காலப்பகுதியில் கஞ்சாக்களை எடுத்து வர வேண்டும். அதன் பின்னர் இனிய பாரதியோடு தொடர்பான அம்பாறை மாவட்டத்தில் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பலரும் இன்று பல விடயங்களோடு தொடர்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட உலகின் மிக பெரும் ஆபத்தான மாஃபியாக்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் இந்த இடத்தில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் சாணி அபேசேகரவினுடைய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை என்றுதான் இதனை கூற வேண்டும். அவர் திட்டமிட்ட அந்த நடவடிக்கை தான் இங்கு வெற்றியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. அவருடைய சிறப்பு நடவடிக்கையால் தான் இந்தோனேசியாவில் இருந்த அந்த போதை வஸ்து மாஃபியாக்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இதற்குள் இனிய பாரதியை தொடர்படுத்துகிறீர்கள்? இனிய பாரதி இதற்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், அந்த தென்னிலங்கையில் இருந்த பிரதான முகவர்கள் இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது இவர்களோடு தொடர்பான பலரை அவர்கள் முகவர்களாக வடக்கு கிழக்கிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்று பார்த்தால் வடக்கு கிழக்கிலே போதை வஸ்து கலாச்சாரம் என்பது ஒரு காலப்பகுதியிலும் இல்லை. 2009க்கு முன்னர் கூட ஆங்காங்கே இந்த விடயங்கள் எதுவுமே நடந்ததாக எந்த ஒரு பதிவும் இல்லை. ஆனால் 2009க்கு பின்னர் திட்டமிடப்பட்ட வகையில் ஒரு இனம் கட்டமைக்கப்பட்டு இன அழிப்பு செய்யப்பட்டது என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இதன் பிரதான ஏற்பாட்டாளராக ரிப்போலி பிளட்டூன் அன்றைய காலப்பகுதியில் அதனை இயக்கியவர் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் இருந்த கோட்டபாய ராஜபக்சவர் ஒருவேளை வருகின்ற வாரம் அவர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல விடயங்கள் இன்னும் நெருக்கமான விடயங்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆதாரபூர்வமாக. ஆனால் அவை அந்த விடயம் வெளிவருகின்ற போது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த விடயத்தில் ஒரு கட்டத்தை தாண்டி இருக்கின்றது, ஒரு கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்றுதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தின் சிம் முகவராக, அதாவது அந்த சிம், அதாவது ஒரு தொலைபேசி நிறுவனத்தினுடைய சிம் அட்டை மாவட்ட முகவராக அன்றைய காலப்பகுதியில் ராஜபக்சவின் பரிந்துரையின் பேரில் இனிய பாரதி அவர்கள் தான் இருந்திருக்கிறார். அவருடைய பிராந்திய முகவர்களாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிராந்தியங்கள் அந்த சிம்மட்டை முகவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிராந்தியங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிரதேசத்துக்கான சிம்மட்டை முகவராகவும் இனிய பாரதியின் கல்முனை அலுவலகத்தின் பிரதான செயற்பாட்டாளராகவும் பின்னிட்ட நாட்களில் இனிய பாரதியோடு இணைந்து தேர்தல் கேட்டவருமாக இருக்கக்கூடிய டிலு என்பவருடைய வீட்டிற்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் நேற்றைய தினம் சென்றிருக்கிறார்கள்.